நெக்ஸ்ட் ஜென் லேர்னிங் சார்பாக ரியல் ஐ டு ஐடியல் ஐக்கான செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கான ஒரு கோச்சிங் கொடுக்கலான்னு இருக்கோம். வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு போகலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னின்னு சொல்கிறோம், ரியல் ஐ டு ஐடியல் ஐ சொல்கிறோம். அப்போ ரியல் ஐக்கும் ஐடியல் ஐக்கும் இன்பிட்வீனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ரிஃப்ளெக்ஸ் இருக்குதுன்னு தெரியும். நம்ம ரிஃப்ளெக்ஸாக செயல்பட்டுடுறோம், ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை கவனிக்க மாட்டேங்கிறோம், அதுக்குள்ளே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோன்னு நம்ம அப்படி நினச்சி புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நம்ம உடம்போ வாயோ சிந்தனையோ பேசி முடிச்சிடுது. அந்த விஷயத்தை லூப்பில் கொண்டு போய் விட்டுடுது. அப்போது அந்த ரிஃப்ளெக்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா சப்கான்ஷியஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ரிஃப்ளெக்ஸ் சப்கான்ஷியஸ்லேருந்து வருது. சப்கான்ஷியஸில் என்ன இருக்குது அப்படி வர்றதுக்கு அவ்வளோ ஸ்பீடானா நம்ம ஷேடோஸ் ஷெல்ஃப் சொல்லி வச்சுருந்தோம். அதில் நம்ம பார்க்க விரும்பாத நம்ம ஃபியர்ஸ், நம்ம அடக்கப்பட்ட லவ்ஸ், நம்ம ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். நம்மளோட உடல் மெமரி இருக்குது, உணர்ச்சிகளோட மெமரி இருக்குது, சிந்தனையினோட மெமரி இருக்குது, சம்பவங்களோட மெமரி இருக்குது. நம்ம தேர்ந்தெடுக்கணும் டைம் லேக், உணர்ச்சி வசப்படாமல் ஸ்டாப் பண்ணுறது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, யாராவது கோபம் வந்தால் 10 வரலும் என்னன்னு பாலகுமாரன் சொல்கிறத கூட கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 10லேருந்து 1 வரலும் என்னன்னு சொல்கிறத. அப்போது என்ன ஆகும்னு பார்க்குறப்ப டைம் லேக் ஆகுது. அந்த டைம் லேகில் என்ன ஆகுதுன்னா மூச்சின் சுவாசம் சீராக ஆரம்பிக்குது. மூச்சை கவனிக்கலாம். நம்ம எமோஷன் என்ன எமோஷன் பேர் இல்லை, அதாவது கோவன்றது கோவமாக வஞ்சமான்ற மாதிரி. அப்புறம் கோவம் எதனால் வருது, நிஜமாக வருதா நம்ம ஈகோ அர்ட் ஆகிறதுனால வருதானே. அப்புறம் நம்ம உடலை பார்க்குறோம், நம்ம வேகம் மூச்சின் வேகத்தை பார்க்குற ஆரம்பிக்கிறப்போ அது குறைஞ்சிடும். அப்புறம் நம்ம ரீவயர் பண்ண ஆரம்பிக்கலான்ற பிளானுக்கு வரலாம். அதாவது அதே ரிஃப்ளெக்ஸான விஷயத்தை அவுட்டரில் கொடுக்கறதுக்கு பதில் வேறு கொஞ்சம் மாற்றி கொடுக்கலான்னு யோசிக்கணும். மாற்றி கொடுக்கணுன்னு யோசிக்கிறப்போ அதை விட அதிகமாக பலன் தரக்கூடியதாக இருக்கணுன்றது புரிகிறப்போ அதுக்கான அவேர்னஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம், தடை ஏற்படுத்துகிறோம். அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தில் ஜீன் மியூட்டேஷன்லாம் பார்த்துருப்போம். ஒரு பார்ட்டை கட் பண்ணி வெளியே போட்டுட்டு இன்னொரு பார்ட்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜெனட்டிக்ஸ்லேயே அப்படி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் எவல்யூஷனில் மாற்றம் வரும்னு சொல்கிறப்போ நம்ம பேட்டர்னில் ஒரு விஷயத்தை, தேவையில்லாத விஷயத்தை கட் பண்ணி போட்டுட்டு இன்னொரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ண மாதிரி உடனடியாக ரிஃப்ளெக்ஸாக ரியாக்ஷன் பண்ணுறதை விட்டுட்டு டைம் லேக் எடுத்துகிட்டு அந்த டைமில் மூச்சு கவனிக்கிறதுன்றதும் எமோஷன்ஸ்க்கு பேரிடுறதுன்ற மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஒரு விஷயத்துக்கு பதில் இன்னொரு விஷயத்தை இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறோம். அதாவது டைம் லேக் எடுத்துக்கிறதும் இந்த ப்ராசஸையும் அப்படி ரிப்பீட் பண்ணுறப்போ சங்கல்பம்னு சொல்லலாம், ப்ரேயர்னு சொல்லலாம். நம்ம ஒரு தேர்வை, விரும்பும் தேர்வை, வாலண்ட்ரி ஆக்ஷனை திரும்பி தேர்ந்தெடுக்கிறது. இன்வாலண்ட்ரி ஆக்ஷனை தடுத்துட்டு அதை சொல் மூலயமாவும் எழுத்து மூலயமாவும் ஜேர்னலிங் மாதிரி நம்ம எழுதலாம். நான் இந்த பழக்கத்தில் இருந்தேன், இந்த பழக்கத்துக்கு மாறுறேன், நான் இனிமேல்ட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி, இந்த மாதிரி கோவப்பட மாட்டேன்ற மாதிரி. இல்லை ஏதாவது புது பழக்கம் வேணும்னா இனிமேல் நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், நான் இத்தனை நாள் தூங்கிக்கிட்டு இருந்தேன், இனி எழுந்துக்க போகிறேன்ற மாதிரி. இத்தனை நாள் கான்ஷியஸ் இல்லாமல் சாப்பிட்டேன், இன்றைக்கி கான்ஷியஸாக சாப்பிட்றேன்ற மாதிரி. இத்தனை நாள் 24 ஹவர்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் கான்ஷியஸாக ப்ரீத்திங்கை பார்க்க போகிறேன்ற மாதிரி. ஃபிசிக்கலாக பண்ணுறப்போ ப்ரீத்தை ரீசெட் பண்ணலாம். ஒரு 2 செகண்ட் இருக்கப்போ, ஒரு 10 மினிட்ஸ் இருக்கப்போ எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் இருக்கப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். அது நமக்கு எந்த நேரன்றதை பார்த்து நம்ம காலை மாலை இரவுன்றதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ஸாக இருக்கிறதுலேருந்து வெளிவரதுக்கான முயற்சிகளாக. அப்புறம் உணர்ச்சிகளை ரீசெட் பண்ணுறது. நம்ம கான்ஷியஸாக ஃபிசிக்கலாக ஆக்ட் ஆகிறப்ப எந்த உணர்ச்சியின் பேரில் ஆக்ட் ஆகிறோன்னு நம்மளை பார்க்குறது. நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, கோபமாக இருக்கோமா, மகிழ்ச்சியாக இருக்கோமா, க்ரியேட்டிவாக இருக்கோமான்றது நம்ம உணர்ச்சிக்கு பெயரிடுறதுக்கு ட்ரை பண்ணோம். உணர்ச்சிகள் நிறைய இருக்குன்றது நமக்கு தெரியுது, இருந்தாலும் நவரசங்களுக்குள்ளே நம்ம அதை பெயரிட்டு ட்ரை பண்ணுறோம். அப்போது பரதநாட்டியம் மாதிரி ட்ரை பண்ணுறப்போ அவங்க எப்படி அதை நம்ம ட்ரை பண்ணலைனாலும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவங்க எப்படி அதை உடல் மொழியில் காட்டுறாங்கன்னு பார்க்குறோம். உடல் மொழி காட்டுறப்போ சைக்கலாஜிக்கலாக அதை நம்ம பிரெயினும் ஃபீல் பண்ணோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம சிரித்து நம்மளை பார்க்குறதுன்றதை, கோவம் வரப்போ நம்ம இடுக்கண் வருங்கால் நகுன்ற மாதிரி சிரித்து பார்க்கலாம். சிரித்து பார்க்குறப்போ உள்ளே இருக்க விஷயம் நம்ப ஆரம்பிக்கும். அப்படி நம்ப ஆரம்பிக்கிறப்ப நம்ம மூச்சை மறுபடியும் கவனிக்கிறதுல ஆரம்பிச்சிட்டோம்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நன்றி சொல்லி பார்க்கணும். அதாவது தவறான ஒரு விஷயம் நடந்த பழைய விஷயங்களில்
அது இப்போதைக்கு அது நல்லதாக முடிஞ்ச விஷயமா இருக்கிற ஒரு விஷயத்த நினச்சி பார்க்கலாம். எந்த நல்லதும் தொடர்ந்து நல்லதாக இல்லை, கெட்டதாக மாறி இருக்குது. எந்த கெட்டதும் தொடர்ந்து கெட்டதாக இல்லை, நல்லதாக மாறி இருக்குது ஏதோ ஒரு விதத்தில்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான நன்றி உணர்தல், கிராட்டிடியூட் எழுதுகிறப்போ நம்ம இதை பார்க்கலாம் வாழ்க்கையில். அப்புறம் மகரிஷி சொல்லியிருப்பாங்க, வாழ்த்து சொல்லுதல், நம்ம பகைவருக்கு வாழ்த்துதல்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மாற்றுறது மூலிமா நம்ம எமோஷன்ஸ் மாறுறதுக்கு தயாராகுது. இது நமக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், இது அடுத்தவங்களுக்காக செய்யலை, நமக்காக செய்கிறோம்னு நினைக்கிறப்போ நம்ம எனர்ஜி சேவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். சிந்தனையை மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறப்பையும் நம்ம பல விஷயங்களை லேர்ன் பண்ணுறோம், கற்றுக்குறோம், ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரோம், பார்க்குறோம், அதை நம்ம லைஃப்பில் எப்படி கொண்டு வரது. நிறைய விஷயங்களை ஃபோனில் கூட பார்க்குறோம். ஒரு விஷயத்தையாவது எடுத்து நல்ல விஷயம் இது நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு இந்த மாற்றம் முன்னோக்கி போகும்ன்ற மாதிரி ஒரு மாற்றம் வருதான்ற மாதிரி பார்த்து அந்த விஷயத்தை லைஃப்பில் கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் கேர்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம். அந்த விஷயத்தை நம்ம என்ன சாப்பிட்றதுன்றது நம்ம ஒவ்வொரு 2 ஹவர்ஸுக்கு 4 ஹவர்ஸுக்கு 3 ஹவர்ஸுக்கு நம்ம எதையாவது ஒன்று உள்ளே போகுது வாய்க்குள்ளன்றப்போ அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்து அதில் அது ஒரு நாளைக்கு நம்ம என்னென்னலாம் உள்ளே போடுறோம் வயிற்றுக்குள்ளே வாய்க்குள்ளன்றதை எழுதி வைக்க ஆரம்பித்தோன்னா அதில் என்ன மாற்றம் கொண்டு வரணும், அது சரியாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறது மூலயமா நம்ம சிந்தனையில் ஒரு புதிய தகவல் வர ஆரம்பிக்கும். ஒரு புதிய தகவல் தேவைப்படுதுன்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த புதிய தகவலை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளை எப்படி மாற்றிக்கலான்னு தெரிகிறப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இது எப்படி மாற்றிக்கலான்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ பிரச்சனைக்குரிய விஷயங்களை நம்ம செய்கிற வாழ்க்கையில் தொடர்ந்து செய்கிற விஷயங்களை எடுத்து பார்த்து அதில் என்னென்ன மாற்றம் செஞ்சுக்கலான்றதுக்கான தகவல்களை பெற்று நம்ம மாற்றிக்க முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்ம செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பல விஷயங்களை பார்க்கலாம். நீங்கள் தேவைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.